கடன் அடையணும், நம்மளுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். நாளைய தினம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய குபேர தேய்பிறை அஷ்டமி, அதே மாதிரி வெள்ளிக்கிழமை காலை வரைக்குமே இருக்குது. ஸோ வியாழன் வெள்ளி இந்த 2 நாளையும் தவற விடாதீங்க. ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த நாள். நம்மளுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், கடன்கள் எல்லாமே கரைந்து போகணும், தேய்ந்து போகணும் அப்படின்னா 4 மிளகு மட்டும் போதும். நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பெப்பர் 4 மிளகு பயன்படுத்தி தான் இன்றைக்கி எளிய தாந்திரிக பரிகாரம் சொல்ல போகிறோம். ₹1 கூட கடன் மிச்சம் இருக்கக்கூடாது, நம்மளுடைய கடன்கள் கரைந்து போகணும் அப்படின்னா இந்த ஒரு எளிய விஷயத்தை பண்ணுங்க. கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது என்ன, எப்படி செய்யணுன்றது டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணல, இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மாதம் 2 அஷ்டமி வரும். ஒன்று வந்து வளர்பிறை அஷ்டமி, இன்னொன்று தேய்பிறை அஷ்டமி. நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வம் பெருகணும், தன ஆகாஷனம் பெருகணும் அப்படின்னா நம்ம வளர்பிறை அஷ்டமியில் ஸ்வர்ண ஆகாஷன பைரவர் நம்ம வழிபாடு செய்யணும். இப்படி செய்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்முடைய கஷ்டங்கள், கடன்கள் இது எல்லாமே கரைந்து போகணும், துன்பங்கள் தீரணும் அப்படின்னா தேய்பிறை அஷ்டமியில் நம்ம கால பைரவர் வழிபாடு செய்வோம். அதே மாதிரி நம்ம கோவில்களுக்கு சென்று தான் எளிய வழிபாடு செய்யணுன்ற அவசியம் கிடையாது. வீட்லேயே எளிமையாக வழிபாடு செய்யலாம். ஆனால் வீட்டில் ஸ்வர்ண ஆகாஷன பைரவர் படம் இருந்தால் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லாத பட்சத்தில் ஒன்றும் கவலை வேண்டாம். நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த விளக்கு, தீபம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரே ஒரு மண்ணாகல் விளக்கு, அதையே நீங்கள் ஸ்வர்ண ஆகாஷன பைரவரை நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி நாளைய தினம் வியாழக்கிழமை வந்திருக்கு. இந்த தேய்பிறை அஷ்டமி எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலை 11:17 அடுத்த நாள் காலை, அதாவது வெள்ளிக்கிழமை காலை 8:52 வரைக்குமே இருக்குது. இந்த 2 நாளுமே ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் தான். வியாழக்கிழமை வந்திருக்கிறதுனால குபேர தேய்பிறை அஷ்டமி சொல்லுவோம். ஸோ இந்த வியாழக்கிழமையில் இருக்கக்கூடிய ராகுகால நேரத்தை தவறவிடக்கூடாது. அதே மாதிரி இந்த தேய்பிறை அஷ்டமி நேரம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த நேரத்துக்குள்ளேயும் நீங்கள் இந்த எளிய பரிகாரத்தை செய்யலாம். முடிஞ்சவங்க ராகுகால நேரத்திலையும் செய்யலாம், தவறு கிடையாது. ஸோ உங்களுக்கு வியாழன் வெள்ளி 2 நாளுமே டைம் இருக்குது. இந்த 2 நாளில் நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ உடனே இந்த ஒரு எளிய விஷயத்தை செஞ்சு பாருங்க. அடுத்த மாதத்துக்குள்ளேயே, அடுத்த அஷ்டமி வரும் பார்த்தீங்களா, அதற்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். பொதுவாகவே நம்ம அஷ்டமி, அது வளர்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் சரி, தேய்பிறை அஷ்டமி அப்படின்னாலும் சரி, நம்ம பைரவருக்கு 27 மிளகு வச்சு மூட்டையாக கட்டி தீபம் ஏற்றுவோம். இந்த 27 மிளகு மூட்டை அப்படின்றது நம்மளுடைய கடன்கள், கஷ்டங்கள் கரைந்து போகணும் அப்படின்றதுக்காக நம்ம வழிபாடு செய்கிறது. இது வரைக்கும் இந்த மாதிரி மிளகு மூட்டை தீபம் ஏற்றலை அப்படின்னாலும் சரி, மிளகு தீபம் ஏற்றிட்டு வரவங்களும் சரி, இந்த ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் செய்யலாம். கோவில்களையும் செய்யலாம், வீடுகளையும் செய்யலாம். ரொம்ப எளிமையான விஷயம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 27 மிளகு மூட்டையை பற்றி நம்ம வீடியோட எண்டில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதையும் வந்து விருப்பம் இருக்கவங்க அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட கடன்கள் தீரணும், நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்றவங்க 4 மிளகு மட்டும் போதும்னு சொல்லியிருக்கேன். இந்த 4 மிளகை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும், அதே மாதிரி இதை வீட்டில் எப்படி செய்யணும், கோவிலில் எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். முதல்ல வீடுகளாக இருக்கும் பட்சத்தில் வீட்டில் நம்ம பூஜை அறையை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஸ்வர்ண ஆகாஷன பைரவர் படம் இருக்குன்ற பட்சத்தில் அந்த படத்துக்கு நீங்கள் வந்து சந்தன குங்குமம் போட்டு வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. மலர்கள், வாசனை மிகுந்த மலர்கள் பயன்படுத்தலாம், செவ்வரளி பயன்படுத்தலாம். அதே மாதிரி இப்போ என்கிட்ட படம் இல்லைன்றவங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஒரே ஒரு மண்ணகல் விளக்கு ஏற்றிக்கோங்க. அந்த அகல் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதையே நீங்கள் ஸ்வர்ண ஆகாஷன பைரவரா நினைச்சு அந்த வழிபாடை நீங்கள் மேற்கொள்ள ஆரம்பிங்க. ஸோ இப்போ பைரவர் படம் இருக்கின்ற பட்சத்தில், ஸ்வர்ண ஆகாஷன பைரவர் படம் இருக்கின்ற பட்சத்தில் அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு மண்ணகல் விளக்கு ஏற்றிக்கோங்க. படம் இல்லாதவங்க தனியாக ஒரே ஒரு மண்ணகல் விளக்கு ஏற்றி அந்த அகல் விளக்குக்கு சுற்றி நீங்கள் மலர்கள் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. அடுத்து செவ்வாழைப்பழம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரே ஒரு செவ்வாழைப்பழம் நெய்வேத்தியமாக படைக்கலாம். அப்படி இல்லைன்றவங்க கொஞ்சமாக கற்கண்டு மட்டும் வச்சு நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்கலாம், தவறு கிடையாது. ஸோ நம்ம வந்து நிறைய நெய்வேத்தியம் செஞ்சு வழிபாடு தான் செய்யணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. எளிமையாக நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம், பழங்கள் வைக்கலாம். வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் கட்டாயமாக தினம்தோறும் விளக்கேற்றும் போது வச்சு பாருங்கள். கொஞ்சம் கற்கண்டு, ஒரு 4-5 கற்கண்டு தினம்தோறும் விளக்கேற்றும் போது வச்சு பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல இனிமையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ செவ்வாழை பழம் இல்லாதவங்க நான் சொன்ன மாதிரி கற்கண்டு வைத்து தீபம் ஏற்றுங்க. அப்படி இல்லை உங்களால் நெய்வேத்தியம் செய்ய முடியுன்றவங்க நெய்வேத்தியம் செய்யலாம், தவறு கிடையாது. வேறு ஏதாச்சும் பழங்கள் இருந்தாலும் அதையும் நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். வெற்றிலை பாக்கு, 2 வாழைப்பழம், இதுவே போதுமானது. நீங்கள் எந்த நெய்வேத்தியம் வச்சாலும் வைக்கலாலும் சரி, வெற்றிலை பாக்கு 2 வாழைப்பழம் வைத்தாலே உங்களுடைய நெய்வேத்தியத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் ஒரு பலன் கிடைக்கும். ஸோ அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நெய்வேத்தியம் தான் இந்த வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம். அடுத்து 4 மிளகு எடுத்துக்கோங்க. நம்ம சமையலில் இருக்கக்கூடிய மிளகை எடுத்துக்கலாம், இதற்குன்னு தனியாக வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. 4 மிளகை வலது கையில் வச்சுட்டு அதை இடது கையால் மூடிக்கோங்க. மூடிட்டு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வரி மந்திரம், இதை வந்து 27 முறை சொல்லுங்கள். அந்த மந்திரம் ஓம் பைரவாய நமக, ஓம் பைரவாய நமக,
ஓம் பைரவாய நமக. இந்த ஒரு எளிய மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ, கடன் இருக்குது, அதே மாதிரி நமக்கு வேறு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை நீங்கள் சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். வலது கையில் 4 மிளகு இருக்கணும், இடது கையால் அது மூடி இருக்கணும். உங்கள் வேண்டுதலை சொல்லி இந்த மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா வீட்டை விட்டு வெளியே வந்து இந்த 4 மிளகையும் 4 பக்கமாக தூக்கி போட போகிறீங்க. கிழக்கு பக்கமாக நோக்கி நின்றுட்டு 4 திசைகளையும் 4 மிளகு ஒரு மிளகு அப்படியே தூக்கி போடுங்க. அப்படி தூக்கி போடும் பட்சத்தில் உங்கள் மேலே பட்டது தவறு கிடையாது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, அதாவது ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்துன்னு சொல்லிட்டு ஒரு மிளகு தூக்கி போடுங்க. தூக்கி போடும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ கடன் தீரணும்னு சொல்லி வேண்டிட்டு அதற்கப்புறமா தூக்கி போடுங்க. இந்த மாதிரி மிளகு நீங்கள் 4 திசைகளையும் தூக்கி போடும் பொழுது 4 திசைகளில் இருந்தும் அந்த கடன் அடைக்கிறதுக்கான வழிகள் உங்களுக்கு பிறக்கும். ஏன்னா மிளகுக்கு கடன் அடைக்கிறதுக்கான ஒரு சக்தி இருக்குது. நம்ம மிளகு தீபம் ஏற்றுவதுமே அதனால தான். நீங்கள் வந்து இந்த ஒரு வரி மந்திரம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த மிளகு தூக்கி போடும் பொழுது அந்த மிளகுல நீங்கள் பைரவர்கிட்ட வேண்டுதல் வச்சுருக்கீங்க. ஸோ பைரவர் கட்டாயமாக அந்த மிளகு மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைப்பார். ஸோ இந்த 4 மிளகை நாளை தினம் இந்த மாதிரி தூக்கி போடுங்க. அதே மாதிரி இப்போ கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கோவிலில் நீங்கள் மிளகு தீபம் ஏற்றுறீங்க, அதற்காக போனாலும் சரி, இல்லை நார்மலாக கோயிலுக்கு போனாலும் சரி, அந்த மிளகு தீபம் ஏற்றுறவங்க அங்கே உட்காந்துட்டு இதே மாதிரி வலது கையில் வச்சு வேண்டி வணங்கி கோவிலுக்கு வெளியே வந்து இதை நீங்கள் தூக்கி போடலாம். கோவிலுக்கு போக முடியல, கோவிலில் நான் தீபம் வந்து ஏற்றலை அப்படின்றவங்களும் சரி, இன்கேஸ் கோவிலுக்கு போனீங்கன்னா பைரவர் சன்னிதானம் இருக்குன்னா பைரவர் சன்னிதானம் முன்னாடி வேண்டி இந்த மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு வெளியே வந்து இதை செய்யலாம். மிளகு தீபம் ஏற்றுறவங்க மிளகு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்யுங்க. வீட்டில் செய்கிறவங்க நான் சொன்ன மாதிரி வீட்டில் எளிமையாக ஒரு மண்ணாகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சதுக்கப்புறமா இந்த 4 மிளகு தூக்கி போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமிலையும் செய்யலாம். இப்போ இந்த மாதம் தேய்பிறை அஷ்டமி இதே மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த மாதம் தேய்பிறை அஷ்டமி வரும் பார்த்தீங்களா, அப்போவும் நீங்கள் இதை செய்யலாம். ஸோ ஒரு சில மாதங்களே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்த அஷ்டமி வரத்துக்குள்ளேயே உங்களுக்கு கடன்கள் அடைகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவார் காலபைரவர். இதை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நாளை தினம் வியாழக்கிழமை மதியம் 1 to 3 ராகு காலம். இந்த நேரத்தில் செய்ய முடியுன்றவங்க இந்த நேரத்தில் செய்யலாம். அதே மாதிரி ராகு கால பூஜைன்னு சொல்லி தனியாகவே வழிபாடுகள் நடக்கும், அந்த நேரத்தில் நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ இந்த வழிபாடு இந்த நேரத்தில் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய அந்த அஷ்டமி திதி வியாழக்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை காலை வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த 2 நாளில் அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் எப்போ செய்ய முடியுமோ செய்யலாம். வாய்ப்பு இருக்குது, முடிஞ்சவங்க ராகு காலத்தில் செய்யலாம். முடியாதவங்க அந்த அஷ்டமி திதி ஃபுல்லாகவே இருக்குது பார்த்தீங்களா, காலையில் நாளைக்கு ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை காலை வரைக்கும். ஸோ அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் இதை செஞ்சு முடிங்க. ரொம்ப எளிய விஷயம்தான். ஆனால் மனதார நீங்கள் கால பைரவர், அதாவது ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரை வேண்டி வணங்கி இந்த விஷயத்தை செய்யும் பொழுது விரைவிலேயே உங்களுடைய கடன் அடையும். ₹1 கூட கடன் மிச்சம் இருக்காது. அனைத்து திசைகளில் இருந்துமே உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள், வருமானம் தேடி வர ஆரம்பிக்கும். இப்போது மிளகு தீபம் ஏற்றுறவங்க 27 மிளகு ஒரு வெள்ளை கலர் துணியில் மூட்டையாக கட்டி அதை மண்ணகல் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதில் எண்ணெய் ஊற்றி அந்த மூட்டையே பார்த்திங்கன்னா அப்படியே தகதகன்னு எரிய ஆரம்பிக்கும். ஸோ மூட்டையே திரியாக பயன்படுத்தி நம்ம ஏற்றுவோம். இந்த 27 மிளகுன்றது 27 நட்சத்திரங்களை குறிக்கிறது. அதே மாதிரி இந்த மிளகு எப்படி எண்ணெயில் கொதிச்சு எரிய ஆரம்பிக்குது, அதே மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள், கடன்கள், பிரச்சனைகள் எல்லாமே விரைவிலேயே தீர்ந்துவிடும். ஸோ அதற்காக தான் இந்த மிளகு தீபம் ஏற்றுவது. மிளகு தீபம் ஏற்றினாலும் பரவாயில்ல, இந்த 4 மிளகு தூக்கி போடுறது நாளை தினம் மறக்காம செய்யுங்க. அதே மாதிரி வாய்ப்பிற்கு முடிஞ்சவங்க மிளகு தீபம் ஏற்ற முடியும், ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கவங்க அதையும் நீங்கள் செய்யலாம். இப்போ வந்து இந்த எளிய விஷயத்தை நாளை தினம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி நீங்கள் ஞாபகம் வச்சு இதை செஞ்சு பாருங்கள். ஒரு 2-3 மாதங்களுக்குள்ளேயே மொத்த கடனுமே அடைச்சிருவீங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்தான். ஸோ மனதார காலபைரவர் வேண்டி வணங்கி இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கடன் பிரச்சனைகள், கஷ்டங்களும் தீரணும் வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.